வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் இனியன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கத்தாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறவங்களுக்கு பேப்பர் விசா தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த பேப்பர் விசா ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா எப்படி நம்ம கண்டுபிடிப்பது என்பது தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய மொபைல்லயோ இல்ல லேப்டாப்லயோ கூகுள் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் பேஜ்ல moi.gov.in கத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் கிடைக்கும். அதாவது https://mov.gov.qa போர்ட்டல் அப்படின்னு இருக்கும். அத வந்து நீங்க கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ் வந்து நீங்க டெஸ்க்டாப் மோட்ல வந்து நீங்க போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டெஸ்க்டாப் மோட் போட்ட உடனே இந்த பேஜ்ல லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, என்குயரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து நீங்க கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல மறுபடியும் லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, விசா சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். அத வந்து கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்தீங்கன்னா, அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இந்த ஆப்ஷன்ல விசா என்குயர் அண்ட் பிரிண்டிங் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்தீங்கன்னா, ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களுடைய விசா நம்பர் டைப் பண்ணலாம். இல்ல பாஸ்போர்ட் நம்பர் கூட டைப் பண்ணலாம். உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் குடுத்துட்டு நேஷனல் சூஸ் பண்ண பிறகு, வெரிஃபிகேஷன் கோட வந்து நீங்க டைப் பண்ணி, சப்மிட் குடுத்தீங்கன்னா, நீங்க குடுக்கப்பட்ட பாஸ்போர்ட்ல உங்களுக்கு விசா ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதிலயே வந்துரும். சப்போஸ் உங்களுக்கு விசா இஷ்யூ பண்ணலன்னா, உங்களுக்கு மேல இருக்கிற பாப்பப் மெசேஜ் வரும். அப்டின்னா என்னன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கு ஒர்க் விசா வந்து குடுக்கல அப்டின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுவே அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதில பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நான் வந்து வேற பாஸ்போர்ட் நம்பர் போடுறேன். அதாவது உண்மையான விசா இஷ்யூ பண்ண பாஸ்போர்ட் நம்பர வந்து நான் என்டர் பண்றேன். அடுத்தது நேஷனாலிட்டி வந்து சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் கோட நான் வந்து டைப் பண்ணிட்டு, சப்மிட் குடுத்தேன்னா, இதில பாருங்க உங்களுக்கு உண்மையான விசா வந்து வச்சிருந்தாங்கன்னா, உங்களுக்கு இது மாரி தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வரும். அதாவது வேலிடிட்டி டேட், எப்போ முடியுது, உங்களோட நேமு, உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில இருக்கும். அப்படி இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஒரிஜினல் விசா வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அத என்ஷூர் பண்ணிக்கோங்க. நான் குடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது தோஹாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் டிராவல பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் டிராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.